பேசும்படியாக ஒரு ஜீவன வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் யாரும் ஒருமனப்பட்டு ஆவியானவரை என்னோட பேசுங்கள் என்று சொல்லி சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணப்போம். ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள நாயகனே, தேவன் இந்த நாளில் இந்த ஜீவன வார்த்தைக்குள் நான் கடந்து வருகிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தை இருபுறம் கருத்துள்ள பட்டியம் கொண்டு பார்க்கிறோம் ஆண்டவர். இந்த பட்டியம் அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர்களோடு பேசுவாராக. நாம் உயர்த்தப்படுவதாக, நாம் உயர்த்தப்படுவதாக. இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் மத்திய புத்தகம் 26வது அதிகாரம். மத்திய புத்தகம் 26வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்திய புத்தகம் 26வது அதிகாரம் 56வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த சம்பவம் நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவைக்குள்ளே கடைசில போனார். அந்த நேரத்திலே எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் அந்த சீசர்கள் வந்து இயேசு விட்டு ஓட மாட்டோம்னு சொன்னார்கள். ஆனால் இயேசுக்கு பிரச்சனை வந்த பொழுது அந்த சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீசர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசுகிற ஒரு செய்தி, போன அன்புகள் திரும்பி வருமா? பொதுவாக அவங்களோட கேட்கிறேன், போன அன்புகள் திரும்பி வருமா? நீங்கள் ஒருவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் செய்து நீங்கள் அதே அன்பிலே இருக்க முடியுமா? இருக்க முடியுமா இல்லையா? இருக்க முடியுமா இல்லையா? இருக்க முடியும்னு சொல்றா கையெழுத்து இருக்க முடியும்னு சொல்றா கையெழுத்து அப்படின்னா உலக என்ன என்ன அர்த்தம் வந்தா எங்களால் இருக்க முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க. அவர் இருக்கிறாரான நான் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறாரான. அதாவது எங்களுக்குள்ள இயேசு அன்பு ஊற்றப்பட்டால் மட்டும் எங்களால் இருக்க முடியும். ஆனால் இயேசு அன்பு ஊற்றப்படாத வேளையிலே எங்களால் இருக்க முடியாது. அதுதான் அங்க உள்ள வித்தியாசம். ஆனால் அந்த சீசர்கள் வந்து சொன்னார்கள், நான் எப்பொழுதும் உங்களோட அன்பா இருப்பேன். சொன்னாங்க, யார் மறுதளித்தால் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன். மட்டுமல்ல சீசர் எல்லாரும் அப்படியே சேர்ந்து சொன்னார்கள். ஆனா அவர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனா அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனாலும் இயேசு அவர்களை விடவில்லை. இயேசு மீண்டும் அவரை தன்னுடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிறார். நாங்கள் இந்த சூழ்நிலை, உலக நடக்கிற சூழ்நிலை, குடும்ப நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இயேசு விட்டு விலகி போக பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆவியிலே இருந்து அன்பில் இருக்கிறீர்கள்? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆவியிலே இருந்து அன்பில் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆவியிலே ஆண்டவருக்கு ஓடி நாங்கள் ஓட்டங்களில் ஓடுறீங்களா? ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்த ஜெபம் ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எங்கே நிற்கிறோம்.
நம்ம சபைக்குள்ள வந்தாலும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க நிக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். Même si on est dans l'église, qu'on est notre vie ஆண்டவர் spirituelle. அடுத்த நேரத்தில் இருந்த உற்சாகம் இன்னைக்கு இருக்கின்றதா? Est-ce qu'on a l'enthousiasme qu'on avait au départ? ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தரை அதிகமாக தேடினோம் அல்லவா? Lorsque nous avons rien, nous allons chercher Dieu davantage. ஆனால் இன்றைக்கு எல்லாம் கிடைத்த பிற்பாடு எப்படி ஆண்டவரோடு இருக்கின்றோம்? Une fois qu'on a tout obtenu, comment on est avec le Seigneur? அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கின்றார். L'Éternel regarde à toutes choses. எனவே இந்த அன்புகள் எல்லாம் ஓடிவிட்டாலும் Même si ces amours partent. அந்த அன்பானவர்களை தேடிக்கொண்டே இருந்தார். Donc il cherchait les gens d'amour. அதனால் இந்த அன்புகள் மீண்டும் திரும்பி வந்து விட்டது. C'est pour ça que ces amours sont revenus. இப்படி வேறு அநேக அன்புகள் போனது திரும்பி வந்தது. Regardez, nous voyons dans la parole, beaucoup d'amours sont partis et ils sont retournés. அதில் ஒரு 5 விதமான கூட்டத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து J'aimerais vous montrer 5 types de groupes முடிக்கின்றேன். pour en achever. நாங்கள் எடுத்துக்கொள்ள அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். On va regarder Actes des Apôtres, chapitre 1er. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே On va regarder chapitre 1er, நீங்கள் 12வது வசனத்திலிருந்து verset 12 15வது வசனம் வரையும் jusqu'au 15. அப்பொழுது அவர் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது இதே சீசர்கள் மீண்டும் திருப்பி இயேசு இடத்திலே எருசலேமுக்கு போகிறார். Ces mêmes disciples allaient à Jérusalem. அங்கே இயேசு அங்கே பரலோகத்துக்கு சென்று விட்டார். Jésus est allé au paradis. ஆனால் ஜனங்கள் வந்து அங்கே திரும்பி அங்கே போகிறார்கள். Les gens y retournaient. ஜனங்கள் மட்டுமல்ல, ஜனங்களோடு இணைந்து சீசர்கள் போகிறார்கள். Non seulement le peuple, il y avait des disciples. அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் திரும்பி போய் வாசிப்போம், திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல்வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தடுத்திருந்தார்கள். அங்கே திரும்பி போனவர்கள் மீண்டுமாக 12 பேர் மட்டுமல்ல, அதிகமான 120 பேர் திரும்பி வந்து ஜெபிக்கிறார்கள், ஒருமனப்படுகிறார்கள், வந்து அங்கே இருக்கின்றார்கள் எருசலேமிலே. À Jérusalem, il y avait les 120 personnes qui étaient là pour prier, qui demeuraient ensemble. எனவே இந்த சீசர்கள் எல்லாரும் திரும்பி வருகின்ற பொழுது Lorsque les disciples revinrent, அங்கே அடுத்த வசனம் பார்க்கிறவர்கள் அந்த சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் சொல்லப்படுகிறது. il y avait environ 120 personnes. அது 120 பேர் அல்ல, ஏறக்குறைய 120. Il y avait environ 120 personnes. ஆனால் அவர்கள் நடுவே மீண்டுமாக பேதுரு எழும்பி நிற்கின்றான். Pierre se leva au milieu d'eux. பேதுரு வந்து இயேசுவை விட்டு விலகி ஓடினான். Pierre est parti loin de Jésus. நீங்கள் லூக்கா புத்தகத்தில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது Dans Luc chapitre 22, அங்கே 59வது வசனத்திலிருந்து 62 வரை வாசிப்போம் என்றால் donc on va regarder Luc chapitre 22, லூக்கா 22 59 59. ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயக்காரன் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சிலருக்கு உற்று. அங்கே பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் வந்து பேதுரு அங்கே இயேசுவை மறுதலித்து விட்டார். Regarde, je voyais que Pierre a renié Jésus. அங்கே அந்த நேர சூழ்நிலை நிமித்தம், அந்த பயத்து நிமித்தமாக இயேசுவை அங்கே மறுதலித்து விட்டார். Il a renié à cause des circonstances qui l'entouraient. ஆனால் 61வது வசனத்தில் பார்ப்போம் என்றால் அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுரு வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் மறுதலித்த நேரம் நோக்கி பார்க்கின்றார். வாசிப்போம். சிலர் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வாசகத்தை உடனே பேதுரு நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். இங்கே பார்க்கின்ற பொழுது இதே பேதுரு மீண்டுமாக அந்த இடத்துல இயேசு ஒரு பார்வையிலான மனம் திரும்பி மனம் கசந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அழுகின்றான். Regarde, il pleure amèrement. அதனாலே தான் யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாக கர்த்தர் அந்த பேதுருவை அந்த சீசர்களை அங்கே சந்திக்கின்றார். C'est pour ça que dans Jean chapitre 21, il va à la rencontre des disciples. அங்கே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று 3 தடவை கேட்கின்றார். Donc, fils de Simon, toi qui m'aimes, 3 தடவை மறுதலித்தான். il a renié 3 fois. 3 தடவை வந்து ஆண்டவரை நேசிக்கிறாய் என்று. Et Dieu demanda à 3 reprises, est-ce que tu m'aimes? அதன் பிற்பாடு அவன் படக்கூடிய பாடுகளை குறித்து கர்த்தர் பேசினார். Donc l'Éternel lui a parlé toutes les souffrances. ஆனால் அந்த சீசர்கள் வாழ்க்கையிலும் பேதுரு வாழ்க்கையிலும் அநேக பாடுகள் கடந்து வந்தது. Dans la vie des disciples
வந்தாலும் même s'il y a toutes ces épreuves, திரும்பி வந்த அன்பு இயேசுவோடு கூட இருந்தது. donc l'amour c'était de demeurer avec Jésus. எனவே அந்த அன்பு இயேசுவோடு கூட இருந்தபடியால் Parce que l'amour était en connexion avec Jésus. அவர் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டார்கள். Donc nous voyons qu'ils étaient fortifiés en Christ. ஆண்டவருடைய காரியங்களை செய்தார்கள். Donc ils ont accompli l'œuvre de Dieu. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்தார்கள். Donc ils se sont levés pour faire l'œuvre de Dieu. ரெண்டு பேர் புத்தகம் அங்கே முதலாவது அதிகாரத்தில் பார்க்கின்ற 7ஆம் வசனம் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கூட இவை எல்லாவற்றையும் கூட அன்பை கூட்டி வழங்குங்கள்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். Donc il est au-dessus de toute chose. Dans 2 Pierre, c'est l'amour qui est élevé. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பு பேதுருக்குள்ளே வந்து விட்டது. Parce que l'amour de Christ est venu en Pierre. ஏற்கனவே இந்த பேதுருக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருந்தது. Il y avait déjà cet amour en ஆனால் Pierre. சூழ்நிலை நிமித்தமாக இந்த அன்பு போய்விட்டது. À cause des situations qui l'entouraient, l'amour était parti. ஆனால் மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அன்பின் ஆவியினாலே அவரை நிரப்புகின்றார். De nouveau, le Saint-Esprit l'a rempli par son amour. அதற்கு பிற்பாடு அவர்கள் இருந்தும் இயேசுவை விட்டு போகவில்லை. Donc depuis ce jour, ils n'ont jamais abandonné அதாவது Jésus. இயேசு அவருடைய சரீரம் இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் கூட Même si son corps n'est pas ici sur la terre, அவர்கள் இயேசுவை விட்டு விலகவே இல்லை. ils n'ont jamais abandonné Jésus. இயேசு பிரசனத்தை விட்டு விலகவே இல்லை. Donc ils étaient toujours dans la présence இந்த de திரும்பி Jésus. வந்த அன்புகள் இயேசுக்காக வாழ்ந்து முடித்தார்கள். Parce que les amours qui sont revenus, ils ont vécu une அப்படி vie அவர்கள் avec திரும்பி Dieu. வந்த பொழுது ஆண்டவர் தள்ளி விடவும் இல்லை. Donc Dieu ne les a pas repoussés. அவர்கள் முன்பு செய்த கிரியைகளை விட இன்னும் அதிகமான கிரியைகளை கர்த்தருக்காக செய்து முடித்தார்கள். Ils ont accompli beaucoup plus d'œuvres qu'avant. இப்படியாக இந்த சீசருடைய அன்பு பெருகிக் கொண்டே இருந்தது. Nous voyons que l'amour des disciples augmentait de jour en அதே jour. போல லூக்கா புத்தகத்தில் நாங்கள் அடுத்த காரியமா பார்க்கின்ற பொழுது Lorsque nous regardons dans Luc et l'autre événement, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் அடிக்கடி நாங்கள் வசனங்கள் பேசத்தை கேட்டுக்கின்றோம். on a toujours écouté ces histoires, vous connaissez உங்களுக்கு déjà. தெரியும் இளையகுமார் மூத்தகுமாருடைய சம்பவங்கள். Donc l'histoire de l'enfant cadet, இளையகுமார் வந்து தகப்பனுடைய சொத்துல பாதியை பிரித்து கொண்டு அவன் வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டான். donc nous voyons que l'enfant qui était cadet, il allait dans le péché. ஆனால் காலங்கள் செலுத்தத்தில் அவனுக்கு எல்லா ஆஸ்திகளும் குறைந்து விட்டது. Plus les jours avançaient, nous voyons qu'il a perdu toute finance. எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான். Donc il n'a plus rien, il n'a plus d'argent. அதுக்கு பின்பாடு வந்து அவனை பார்க்கின்ற பொழுது அவன் இருந்த அந்த இடத்துல அங்கே பஞ்சம் உண்டாகிவிட்டது. Donc là où il était, il y avait la famine. அங்கே அந்த இடத்துல எல்லாம் குறைவிட தொடங்கின பொழுது Donc il y avait un manque. அந்த தேசத்தின் குடிகள் ஒவ்வொரு இடத்துல அங்கே போய் அங்கே ஒட்டிக் கொள்கிறார். Donc il alla avec une famille qui était dans le village. அங்கே அவன் அங்கே வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அங்கே அனுப்பப்படுகின்றான். Donc il va pour garder les pourceaux. பன்றிகள் மேய்த்தாலும் Donc même s'il s'occupait des pourceaux, நீங்கள் லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை on va வாசித்தீர்கள். regarder dans Luc 15. லூக்கா 15:16 அப்பொழுது கன்றுகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. Donc il voulait se rassasier de carottes, de manger les pourceaux. எவ்வளவோ செல்வாக்கா வாழ்ந்த அந்த மனிதன் Lui qui vivait une vie vraiment glorieuse. பன்றிகள் தின்கிற தவிடு கூட அவனுக்கு Il கிடைக்கவில்லை. avait beaucoup de richesses. Regardez maintenant, il n'a plus rien à manger. அதை கூட ஒருவனும் கொடுக்கவில்லை. Et personne n'a voulu donner même cela. ஒருவேளை அவனுக்கு அந்த இடத்துல தவிடு கிடைத்திருந்தார், Peut-être que s'il a reçu les carottes, அவன் இயேசு அன்புக்குள்ளே திரும்பி வந்திருக்க மாட்டான். est-ce qu'il serait revenu dans l'amour de Jésus? சில நேரங்களில் எங்களுக்கு தவிடு கிடைக்காத அளவுக்கு கற்றுக்கொண்டு போவோம். Dieu va faire en sorte que dans notre vie, on n'aura même pas les ஏனென்றால் carottes. அவருடைய அன்பை விட்டு நாங்கள் விலகுகின்ற பொழுது Parce que lorsque nous quittons son amour, நாங்கள் எல்லாவற்றையும் விட நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காவிட்டால் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. parce que nous voyons que notre Dieu est un Dieu jaloux, c'est qu'il veut que l'amour soit entièrement ஒருவேளை fait. அவனுக்கு அந்த இடத்துல தவிடு கிடைக்குமா இருந்தால் Parce que peut-être que est-ce qu'il a reçu, s'il avait reçu les carottes, அவன் திரும்ப அந்த ஆண்டவருக்கு வர மாட்டான். de nouveau il ne serait pas repenti et venu vers le எனவே Seigneur. நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் Même si nous nous éloignons de notre Seigneur, ஆண்டவர் சில நேரங்களில் தன்னிடத்தில் வருவதற்காக afin que nous puissions revenir vers lui, சில காரியங்களை கற்று செய்வார். Dieu nous épreuve et fait parfois des அப்ப அந்த choses. நேரத்தில் எங்களுக்கு அது தெரியாது. Mais nous, on ne va pas connaître cela tout de suite. அப்ப பிற்பாடுதான் தெரியும் வந்து ஆண்டு இதற்காகத்தான் இதை செய்தார்கள். C'est après que nous allons comprendre que Dieu a fait cela pour le bien. ஆசுவாமா இருந்த எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு வறுமைக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள். Beaucoup de personnes qui
côté. காரணம் என்னவென்னா கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி La போனபடியால். raison, c'est qu'ils sont éloignés de l'amour du Seigneur. அதனால கர்த்தர் அந்த இடத்துல அவளை கொண்டு போகிறார். C'est pour cela que l'Éternel les ramena dans ce lieu. ஆனால் மனம் திரும்பி நாங்கள் வருகின்ற பொழுது Mais lorsque nous nous repentons, கர்த்தர் உதவி செய்வார். l'Éternel va nous aider. என்னை உனக்கு ஒருவனும் அங்கே தவிடு கொடுக்காதபடி செய்தது யார் தெரியுமா? Qui a fait en sorte qu'il n'a même pas de carousse? எல்லா பக்கமும் அனைத்தும் ஒன்றுமே கிடைக்காதபடி செய்தது யார்? Regardez, il y a pas vraiment de partout, personne n'a voulu. ஆண்டவர் செய்வார். C'est Dieu qui a accompli cette œuvre. கர்த்தரே செய்வார். Il a mis partout. ஏன் செய்வார் என்றால் Pourquoi? திரும்ப அவரிடத்துல வரவும், C'est pour qu'on revienne de திருப்பி nouveau. அவர் அன்புக்குள்ள வரவும், C'est pour revenir dans son amour. திருப்பி அவர் நேசத்துக்குள்ள வர வேண்டும். Pour revenir dans l'amour spirituel. அதனால் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. C'est là qu'il prit conscience. அந்த நேரத்தில் தான் சொல்லுங்க, தகப்பன் வீட்டிலே எவ்வளவு கூலிக்காரர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். Regardez, chez mon père, il y a tant de mercenaires. இந்த தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு எல்லாம் உண்டு என்று Il y சொல்லுகின்றான். a beaucoup de pain en abondance. ஆனால் நானும் பசியாலே சாகுவேன் என்று Mais moi, சொல்லுகின்றான். je meurs de faim. ஆனால் பிற்பாடு தீர்மானம் எடுத்தான். Donc, il se leva et prit une நீங்கள் décision. 18வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் Verset 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் அவன் சொன்ன, நான் எழுந்தேன் தகப்பனிடத்தில் போவேன் என்று ஒரு மனம் திரும்பதுக்குள்ளே கடந்து வருகின்றான். Il se reprend, il alla avec son père. நான் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லுகின்றான். Je vais retourner vers mon père. என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் தகப்பன் முன்பாக சொல்லுவேன் என்று சொல்லுகின்றான். Je vais confesser mes péchés. நான் அங்கே உங்களுக்கு கூலிக்காரர் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லுகின்றான். Je vais faire partie de ces mercenaires. நான் அதே 20வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் மீண்டும் இருந்தான். போன அன்பு மீண்டும் தகப்பனை தேடி வந்து கொண்டிருக்கிறது. Regardez, il alla avec son père de nouveau. இப்ப நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு வேளை உங்களை விட்டு விலகி போனான். Peut-être que vos enfants que vous avez fait naître, ils vont vous quitter. அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகளா இல்லையா? Est-ce que c'est toujours vos enfants ou pas? இப்ப 5 பிள்ளைகள் இருந்தால் Si vous avez 5 enfants, 5 பிள்ளைகள் ஒரே விதம் அல்ல. est-ce que les 5 enfants sont pareils? 5 விரலும் ஒரே விதம் அல்ல. Est-ce que les 5 doigts sont pareils? ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசம். Il y a une différence entre tous les எனவே enfants. இங்கே பார்க்கின்ற பொழுது, Lorsque nous regardons ici, இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது lorsque nous regardons அவன் ici, சொல்றான், நான் எழும்புவேன், je vais me lever. நான் எழும்பி மீண்டும் தகப்பனிட போவேன். De nouveau, je vais aller vers mon உங்கள் père. போகும்போது தகப்பனிட போகும்போது செல்வா கூட போனான். Il est parti avec tant de richesses. இப்ப தகப்பனுக்கு இருந்தபோது ஒன்றுமே இல்லாம கடந்து வருகிறான். Là, il est dépourvu de richesses. ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்படித்தான் வந்தாலும் ஆண்டவர் உங்களை அழைக்க எப்பொழுதும் அவர் தயாராக இருக்கின்றார். Peu importe dans quelle situation vous venez, il est prêt à vous accueillir. ஆண்டவரிடத்தில் இருக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் இழந்து போனாலும் Même si vous avez perdu la richesse, திருப்பி நாங்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது lorsque nous revenons de nouveau vers lui, அவர்கள் தள்ளுகிற தகப்பனை il ne va pas nous repousser. ஒரு சாதாரண பெற்றோர்களே வந்து பிள்ளைகளுக்கு இப்படி செய்கின்ற பொழுது Si un simple parent font ça pour l'enfant, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை notre செய்வார். Seigneur Jésus, tant de choses qu'il இங்கே va பார்க்கின்ற பொழுது அவன் வருகின்ற பொழுது தகப்பனார் தூரத்திலே அதை பார்த்து கொண்டு நிற்கின்றார். Regardez, le père ne le regarda de loin. தூரத்திலே கண்டு விட்டார். De loin, il le regarda. அப்படி என்ன எப்ப வருவான் என்று தகப்பனை பார்த்து கொண்டே இருந்தார். Le père, il attendait quand est-ce que mon fils va venir. அவன் தூரத்திலிருந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் அந்த தகப்பனை அவனை கட்டி மனதை அழைக்கின்றார். Regardez, le père, il fut ému de compassion, il l'embrassa. அதுக்கு பிற்பாடு அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லுவான். Ensuite, il va confesser ses péchés. தகப்பனும் அந்த பாவங்களை பற்றி பேசவே இல்லை. Et le père n'a pas parlé des péchés. தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் செய்தான். Donc, il a fait le devoir qu'il devait envers son fils. முன்பு இருந்ததை விட Par rapport à ce qu'il était இந்த avant, இளையகுமாரன் பின்னணி வாழ்க்கையை மேன்மையாக கற்றுக்கொண்டான். il a été élevé dans la prospérité. எனவே நான் நினைக்கக்கூடாது, கத்தரை விட்டு போயினால் நாங்கள் போய்விட்டோம் நினைக்கக்கூடாது. Il ne faut pas penser que parce que nous sommes loin de Dieu qu'on est parti. திருப்பி நாங்கள் எழுப்பி கட்டத்தில் வருகின்ற பொழுது Il faut qu'on se relève et qu'on revienne vers அவர் lui. முன்பு இருந்ததை விட மேன்மையான காரியங்களை கட்டல் செய்வார். Par rapport à avant, il va faire beaucoup plus de choses glorieuses. எனவே இளையகுமார் திரும்பி தகப்பன் அன்பை நோக்கி வந்தார். Donc l'enfant cadet, il revient vers l'amour de son père. அதனால் தகப்பனார் அவனை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வந்தார். C'est pour cela que le père l'a élevé. சீசர்கள் திரும்பி வந்தார்கள். Les disciples, ils revenaient. அதே சீசரை கத்தர் மேன்மையாக பயன்படுத்தினார். Dieu les a utilisés encore dans sa gloire. அதே போல அந்த பழைய ஏற்பாடு ஊழியக்காரனை காண்பித்துக் கொடுப்பேன். J'aimerais vous montrer un serviteur dans l'Ancien Testament.
அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோனா. Vous connaissez tous Jonas. அந்த ஜோனா கர்த்தருடைய ஊழியக்காரன். Donc Jonas était un serviteur de Dieu. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. C'est un prophète qui a été choisi par Dieu. அந்த ஜோனாவை ஆண்டவர் வந்து பேசுகிறார் நினிவேக்கு போகும்படியாக. Donc il dit à Jonas, il faut aller à Ninive. ஆனால் யோனா புத்தகம் 1:3 வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. Chapitre 1 verset 3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போகிற கப்பல் ஏறினான். அந்த பார்க்கிறவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக அவன் கப்பல் ஏறினான். Regardez, il monta sur une barque pour aller loin de la face de எதை விட்டு விலகி போக ஏறினான்? Regardez où est-ce qu'il alla. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு. Donc il s'éloigna de la கர்த்தருடைய face பிரசன்னத்தை விட்டு. de la présence de Dieu. அந்த இடத்தை விட்டு விலகி போவதற்காக அவன் கப்பல் ஏறினான். Regardez, il monta dans la barque. ஆனால் அவன் ஏறின அந்த கப்பலில் ஆண்டவர் பெரிய ஒரு காற்றை வரவிட்டார். Dieu fait descendre un vent dans le navire. அப்ப அந்த காற்று வந்ததுக்கு காரணம் அவன்தான். Quelle est la raison pourquoi il y a ce vent? அப்ப சில நேரம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகின்ற பொழுது Lorsque nous nous éloignons de la présence de Dieu, கர்த்தர் தான் பெரிய காற்றை அனுப்புவார். c'est lui qui fait souffler un vent avec கர்த்தர் Dieu. தான் பெரிய பிரச்சனையை அனுப்புவார். Il va nous ramener un problème avec ஆனால் Dieu. அவன் அவன் எல்லாவற்றையும் பொருட்படுத்தால் போய் அயர்ந்த நித்திரை செய்கின்றான். Regardez, nous voyons qu'il ne faisait pas attention. அங்க Et உள்ளவர் que எல்லாரும் son- பார்க்கிறார், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியம் என்று பார்க்கிறார். Tout le monde était étonné. ஆனால் அவன் சொல்லுங்க நான் பயமுள்ளவன் பக்தி உள்ளவன் என்று. Il a dit, je suis un homme pieux. நான் பயமுள்ளவன் தான் பக்தி உள்ளவன் தான். ஆனால் அந்த இடத்துல கர்த்தரை விட்டு விலகி விட்டான். Peut-être que c'est un homme qui est pieux, qui a la crainte de Dieu. ஆனால் Mais அந்த c'est- சமுத்திரம் வந்து பெரிய கொந்தளிப்புக்குள்ள போய் கொண்டிருக்கின்றது. Nous voyons que la mer était si profonde. ஜனங்கள் என்ன செய்தாலும் அந்த பிரச்சனை ஓயவில்லை. Regardez, peu importe ce que les gens faisaient, nous voyons que le vent était pas calme. எப்பொழுது பிரச்சனை ஓய்கிறது என்றால் Quand est-ce que ce problème va se résoudre? யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே அங்கே போடப்படுகிறது. Lorsqu'ils vont prendre Jonas et jeter dans la mer. கர்த்தருடைய அந்த மனிதனை தூக்கி சமுத்திரத்தில் போடப்படுகின்றது. Donc ils vont prendre l'homme de Dieu et jeter dans la mer. ஆனால் அதே அதிகாரம் 15 வசனத்தை வாசித்தீங்கன்னா 15. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். யோனாவை சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். Ils jetèrent Jonas dans le fond de la mer. என்ன யோனா தான் சொல்றாரு சமுத்திரத்தில் போடும்படியாக. Donc même Jonas, ils prièrent de jeter dans la mer. எனவே ஜனங்கள் எல்லாரும் அந்த யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டார்கள். Donc ils ont jeté dans le fond de la mer. ஆனால் சமுத்திரத்திலே அங்கே போடுவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். L'Éternel, il savait qu'ils allaient le mettre dans le fond de la mer. அங்கே பார்க்கின்ற பொழுது சமுத்திரத்திலே அங்கே போட்டு விட்டார். வாசிப்போம். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்து அப்படியே சமுத்திரம் நோபலான நிலைமைக்கு வந்து விட்டது. Nous voyons que la mer, elle était calme, elle est venue à un stade qui était normal. அந்த நேரத்திலே ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். À ce moment-là, les gens furent dans la crainte. கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள். Donc ils vont offrir des யோனாவுக்கு sacrifices. நடந்த சம்பவத்தை பார்த்து ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். Par rapport à cet événement qu'a vécu Jonas, ils vont offrir des sacrifices. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். Donc les gens qui étaient étrangers, nous voyons qu'ils avaient la crainte de l'Éternel. கர்த்தருக்கு பயந்து அங்க பலியிடுகிறார்கள். Donc ils avaient la crainte, alors ils vont faire un sacrifice. தங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். Ils firent des vœux. ஆனால் இவர்கள் எல்லாரும் தூக்கி யோனாவை சமுத்திரத்திலே போடுவார் என்று கர்த்தருக்கு தெரியும். Parce que l'Éternel, il savait d'avance qu'ils allaient jeter Jonas dans la mer. ஆனால் அவர்கள் போட்டாலும் Même si eux ont jeté, யோனாவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். l'Éternel a sauvé Jonas. ஏன்னா கர்த்தர் யோனாவை நேசிக்கின்றார். Parce que Dieu aime Jonas. அடித்தாலும் உங்களை அணைக்கிறவர். Même s'il nous frappe, il va nous accueillir. அவர் காயத்தை உண்டாக்கினாலும் நம்முடைய ஆண்டவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். Il pense nos blessures. அவர் அடித்து காயம் கட்டுகிறவர். Il va nous frapper, mais il pense nos blessures. இங்கே பார்க்கின்ற பொழுது நீங்கள் வாசிக்கும் 17வது வசனத்திலே Verset 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஆண்டவர் ஏற்கனவே பெரிய ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் யோனாவை விழுங்குவதற்கு. Regardez, Dieu prépara d'avance un poisson pour l'engloutir. அந்த சமுத்திரத்திலே அந்த மீன் விழுங்கி பாருங்கள் அந்த மீன் அந்த யோனாவை அப்படியே வைத்திருந்தது. Regardez, nous voyons qu'il était dans le ventre du poisson. அப்ப அந்த மீன் நினைச்சிருந்தா அதை சாப்பிடுமா இல்லையா? Et ce poisson garda Jonas à l'intérieur de அப்ப son சாப்பிடாம மீனை சாப்பிடாமல் அந்த யோனாவை வெற்றிக்கு தந்ததாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். Regardez, ce poisson aurait bien pu manger Jonas, mais c'est சில நேரங்களில் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களை விழுங்கி கொண்டிருக்கும். Regardez, autour de nous, on peut avoir beaucoup de problèmes qui nous
ஆனாலும் அந்த பிரச்சனைக்குள்ள கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். Au milieu de ces combats, de ces problèmes, il va nous mettre une protection. எனவே அங்க பார்க்கின்ற பொழுது மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். Dieu a préparé un gros poisson. அந்த மீன் வயிற்றுல 3 நாட்கள் அந்த யோனா இருக்கின்றான். Jonas était 3 jours dans le ventre du poisson. 3 நாட்கள் அந்த இடத்துல இருக்கின்றான். 3 jours il était dans ce ventre. ஆனா அந்த 3 நாட்கள் ஓடி போன யோனா மீண்டுமாக திரும்பி வருகிறான். De nouveau, il revient vers le Seigneur. எங்கேயும் திரும்பி வருகிறான் என்றான். Où est-ce qu'il revient? அந்த யோனாவுக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு போகிற பொழுது Lorsque nous regardons dans Jonas, chapitre அங்கே 1, 1வது வசனத்தை வாசிப்போம் என்றான். versets 1 et 2. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இப்ப அந்த இடத்துல வந்து யாரை நோக்குகின்றான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். Dans ce lieu-là, dans le ventre du poisson, il va invoquer Dieu. மீண்டும் அந்த யோனா கர்த்தரை அன்புக்குள்ளே கடந்து வருகின்றான். De nouveau, il menace dans la présence அந்த de நிலத்திலே Dieu. கர்த்தரை நோக்கி Dans கூப்பிடுகின்றான். la détresse, il invoque à l'Éternel. கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கின்றார். Donc, il va exaucer son vœu. அவர் சொன்னார், பாதாளத்தின் வயிற்றுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று. Je suis dans le séjour des morts. அந்த மீனின் வயிற்றை அவன் நினைத்தான், அது அவனுக்கு பாதாளம். Le ventre du poisson représente le séjour de அப்ப la mort. யோனா எங்கே இருந்தான்? அந்த மீனின் வயிறு அவனுக்கு பாதாளமாக தெரிந்தது. Donc, nous voyons que le ventre du poisson, c'est le அந்த séjour de la mort. பாதாளத்திலே படுத்த போட்டாலும் கர்த்தர் அங்கே கடந்து வருவான். Même si nous sommes dans l'enfer, il sera là pour nous aider. வானத்திலே படுத்த போட்டாலும் கர்த்தர் அங்கே கடந்து Même வருவான். dans le ciel, il sera là. எனவே இங்க பார்க்கின்ற பொழுது அவன் கூக்குரலிடுகிறான், கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்கிறான். Il invoqua, il cria, et Dieu a entendu sa voix. இப்படியே ஒவ்வொரு காரியம் செய்து கொண்ட யோனா இன்னும் என்ன சொல்கிறான் என்றால், Qu'est-ce qu'il dit, Jonas, encore இந்த avec பாதாள பிரச்சனைகள் இருந்தாலும் du sein du séjour des நான் morts? கர்த்தரை நோக்குவேன். J'ai crié. அதே நேரத்தில் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், Verset 4. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இந்த நேரத்தில் திருப்பி சொன்ன திருப்பி அந்த பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் சொன்னார். De nouveau, je reviendrai dans ton saint temple. இப்படி ஒவ்வொரு காரியமா படியாக கர்த்தர் நோக்கி வருகிறான். Donc, par étape, il revient. தன் ஆத்மா தொய்ந்து போகின்ற பொழுது கர்த்தரை நினைக்கின்றான். Il voit que son âme s'affaiblit et il retourne vers le Seigneur. ஆண்ட ஆலயத்திலே அவருடைய விண்ணப்பம் வந்து கேட்கின்றது. Nous voyons que ses vœux ont été exaucés dans le அவன் temple. மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அதை ஜெபிக்கின்றான். Il pria dans le ventre du poisson. கர்த்தர் ஆலயத்திலே இருந்து அவனுடைய சத்தத்தை கேட்கின்றார். Dieu écouta la prière depuis son temple. ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு திரும்பி வருகின்றார். Il revient de nouveau vers l'Éternel. இப்போ சொன்ன பொய்யான மாயை கட்டிகள் தங்கள் கிருபையை போட்டிருக்கான்னு சொல்லுகின்றார். Donc ceux qui sont dans la vanité, ils perdent la grâce de நீங்கள் அதே l'Éternel. அதிகம் 9வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றார். Verset 9. 9. நாதத்தின் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். முதல்ல என்ன சொன்னா தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஜெபித்தான், விண்ணப்பம் பண்ணினான். Donc il a invoqué l'Éternel, il a prié et Dieu a exaucé. அதே நான் சொல்றான், நான் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் சொன்னான். Donc je vais me sacrifier avec la துதி louange. என்பது ஒரு பலி. La louange est un நான் sacrifice. சொல்றேன், நான் துதிப்பேன், Je vais louer. நான் சத்தமா துதிப்பேன். Donc à voix haute. நீங்க சத்தமாக துதித்து பாருங்க. Essayez de louer à நீங்க voix haute. சத்தமாக ஜெபித்து பாருங்க. Essayez de prier à நீங்க voix haute. சத்தமாக துதிக்கின்ற பொழுது துதிக்குள்ளாக கர்த்தர் கிரியை செய்வார். Lorsque vous allez prier à voix haute, là l'Éternel va œuvrer dans la அவர் louange. சொன்னார், துதியின் சத்தத்தோடு நான் பலியிடுவேன் என்று. Donc je vais sacrifier à travers la louange. அது மட்டுமில்லை, துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அப்படி என்றால் யோனா ஒரு பொருத்தனை செய்திருக்கின்றார். Donc il a fait un vœu. அவர் ஊழியக்காரர் வந்த பொழுது கர்த்தருக்கு பொருத்தனை செய்திருக்கின்றார். Lorsqu'il y avait un sacrificateur qui est venu, அவரே சொன்னார், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். j'accomplirai les vœux que j'ai faits. இன்றைக்கு நீங்கள் பண்ணின பொருத்தனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். Est-ce que vous avez fait des vœux? இன்றைக்கு நீங்கள் சில பொருத்தனைகள் செலுத்துவீர்களா? Est-ce que vous avez accompli votre vœu? நான் பணத்தை குறித்து பேசவில்லை. நீ கர்த்தருடைய சமூகத்திலே, உங்களுடைய இக்கட்டான நேரத்திலே, உங்களுடைய பிரச்சனை நேரத்திலே, உங்களுடைய காரியம் நடக்காத நேரத்திலே நீங்கள் பண்ணின பொருத்தனை இன்றைக்கு செய்வீங்களா? Je ne vous parle pas de finance, de l'argent, mais au milieu des détresses, tous les vœux que vous avez faits, est-ce que vous avez accompli? அந்த பொருத்தனை நான் செலுத்தாவிட்டால் தேவன் விட்டு நாங்கள் விலகி போய்விட்டோம். Si on ne va pas exaucer et accomplir le vœu qu'on a fait auprès de l'Éternel, Amen. alors nous allons nous இப்ப éloigner இப்ப de Dieu. யோனாஸ் நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன் என்றான். Maintenant, je vais accomplir le vœu que je வெற்றிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு விடுதலையாக்குவது கர்த்தர் Le சொல்லுகிறார். salut de l'Éternel et la protection de Dieu. அவன் பொருத்தனை செலுத்துவேன், நான் துதிப்பேன் சொன்ன உடனே Dès qu'il a dit je vais accomplir le vœu et louer, ஆண்டவர் மீண்டும் அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். alors il va ordonner au poisson.
அப்படின்னா என்ன அர்த்தம்? Qu'est-ce que cela représente? ஜோனா செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். கர்த்தர் அதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் ஜோனாவுக்காக Jonas செய்தார். a accompli ce que Dieu a fait, alors il faudra de plus grandes choses. ஆனா வடிவினால் இதை பார்க்கின்ற பொழுது Lorsque nous regardons, அங்கே கர்த்தர் மீண்டும் மீனுக்கு கட்டளையிட்டார். Dieu ordonna au poisson. எங்கே இந்த மீன் அங்கே ஜோனாவை விடுகிறது? Où est-ce que ce poisson l'a avalé? பெரிய சமுத்திரத்தில். Dans la grande mer. அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மீன் சமுத்திரத்தில் மீன் வெட்டி கொண்டிருக்கின்றது. Donc nous voyons que le poisson va garder அந்த Jonas dans la mer. சமுத்திரத்தில் இருக்கிற மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். Il va ordonner à ce poisson சமுத்திரங்களில் இருக்கிற மீன்கள் எங்களுக்கு qui est தெரியாது. dans la mer. Nous ne pouvons pas connaître le poisson qui est dans la mer. எத்தனை பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. Car les grands poissons, des requins qui sont dans la mer, எத்தனை மீன் குஞ்சுகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. les petits poissons et les grands bagages de poissons. சபைக்குள்ள எத்தனை திமிங்கலங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. On ne sait pas il y a combien de requins et de baleines. அதே போல சபைக்குள்ள எத்தனை குழந்தைகள் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. On ne sait pas il y a combien d'enfants dans l'église. ஆனா எல்லா எண்ணிக்கையும் ஆண்டவர் கடலுக்கு இருக்கிற அத்தனை மீன் எண்ணிக்கையும் கர்த்தருக்கு தெரியும். Parce que le nombre de poissons qu'il y a dans la mer, c'est le அதில் ஒரு மீனை அவர் தெரிவு செய்த மீனுக்கு ஆண்டவர் அதை யோனாவுக்கு வைத்திருந்தார். au milieu de ces poissons, il a reconnu un poisson pour garder Jonas. அப்ப சமுத்திரத்தில் மீனுக்கு எங்க கொண்டு வருவது? Où est-ce que ce poisson le அந்த ramène? அர்த்தவசன கர்த்தர் மீனுக்கு கட்டிட்டார், யோனாவை கரையிலே கட்டி விட்டான்னு சொல்லப்படுகிறது. Verset 10, nous voyons qu'il est écrit que le poisson vomit Jonas sur la terre. எப்படிப்பட்ட சமுத்திரம் போல பிரச்சனை இருந்தாலும் Même si nous avons tant de problèmes dans la எந்த mer, சமுத்திரத்துக்குள்ள நீங்கள் இருந்தாலும் peu importe dans la mer que vous êtes, நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகின்ற பொழுது lorsque vous allez vous repentir et venir vers ஆண்டவர் மீண்டும் உங்களை கரையிலே கொண்டு வந்து சேர்த்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக Dieu, il இருக்கிறார். est puissant pour vous ramener sur la terre. எந்த பிரச்சனைக்கு நீங்க அகப்பட்டிருக்கிறீங்களோ Vous êtes peut-être enlacés dans les problèmes. அந்த பிரச்சனைகளை விடுதலையாக வேணும் என்றால் Si vous voulez délivrer, மீண்டும் தேவ அன்புக்குள்ள வாங்க. venez de nouveau dans l'amour de Dieu. கர்த்தர் மீண்டும் அந்த பிரச்சனைகளை விடுதலையாக்கி Il va vous délivrer de ce poisson கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். et il va faire de grandes choses. எனவே இவன் ஆண்டவர் விட்டு போனான், Il est parti loin de Dieu, திரும்பி வந்தான், il est revenu, செய்ய வேண்டியதை செய்தான். il a accompli ce qu'il fallait கர்த்தர் faire. அவனை ஏற்றுக்கொண்டார். Et l'Éternel l'a accepté. அடுத்த காரியம் பிலோமோன் புத்தகத்துக்கு போக வேண்டாம். Si on regarde dans Philémon, அந்த பிலோமோன் வந்து ஒரே ஒரு அதிகாரம் தான். donc Philémon, il n'y a que un seul chapitre. அந்த பிலோமோன் புத்தகத்தில் போகின்ற பொழுது Lorsque nous regardons en Philémon, நீங்கள் வாசியுங்கள் 7வது வசனத்திலிருந்து chapitre 7, verset 7. 297வது பக்கம். Chapitre 1, verset 7. எடுத்த வாசி 297. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் பிலோமோனுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். Regardez, il va écrire l'épître pour Philémon. அந்த பிலோமோன் வீட்டில் கூடி வர சபைக்கு இங்கே எழுதுகிறார். Donc il va écrire pour l'église de அந்த Philémon. பிலோமோன் மூலமாக ஆறுதல் கடந்து வருகின்றது. Donc il y a de la consolation à travers Philémon. அதனால உம்மால் இழப்பானபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார். Donc j'ai éprouvé beaucoup de joie, de consolation au sujet de la charité. அதே நேரத்தில் அங்கே 8வது நாங்கள் விரும்பமாக வாசிப்போம் என்றால் ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவராகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணித்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். ஒரு அன்பு நிமித்தமாக அந்த பிலோமோனை நோக்கி பவுல் மன்றாடுகிறார். Donc là il va faire la référence pour la charité. அது என்ன அன்பு நிமித்தம் மன்றாட்டு என்றால் Donc nous voyons c'est pourquoi நீங்கள் la அடுத்த charité. வசனத்துல போகின்ற பொழுது என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அந்த ஒனேசிமு என்ற மனிதன் முதல் நல்ல அன்பாக இருந்தவன், ஆனால் அந்த அன்பை விட்டு விலகி விட்டான். Nous voyons que Onésime, c'était un homme qui avait beaucoup de charité, Amen. mais il s'est éloigné de Dieu. ஒனேசிமு கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விலகி விட்டான். Onésime s'est éloigné du ministère de Dieu. அதனால அந்த ஒனேசிமுக்காக அந்த பவுல் அந்த பிலோமோனை நோக்கி மன்றாடுகின்றான். Donc c'est pour Onésime que Paul pria auprès de Philémon. இந்த இடத்துல ஆண்டோட அன்பினாலே இந்த பிலோமோன் அந்த ஒனேசிமு கட்டப்படவில்லை. Regardez, il n'a pas été bâti Philémon à travers la பவுலுடைய அன்பினாலே மீண்டுமாக அவன் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வருகிறான். Donc c'est à travers Paul qu'il devient dans l'amour de சில Dieu. நேரங்களில் நாங்கள்
ஆனா அந்த அன்புக்குள்ளாக மீண்டுமா அவன் வந்தபடியாம் De nouveau, comme il est venu dans l'amour du Seigneur, அந்த அன்பு நிமித்தமா ஒரு மனிதனை மீண்டுமா கட்டுகின்றான். il va rebâtir à l'homme de nouveau. எனவே அந்த ஒனேசிமை குறித்து சொல்லுகிற 11வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? Donc là, முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், முன்பு அவன் எந்த பிரயோஜனம் இல்லாதவனாக காணப்பட்டான் ஒனேசிமை. donc il était inutile avant. ஆனால் இப்பொழுது உனக்கு எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இப்பொழுது ஒரு பிரயோஜனம் உள்ள மனிதனாக பவுல் அந்த ஒனேசிமை மாற்றுகின்றார். Donc Paul le changea Onésime comme un homme qui est utile. அந்த ஒனேசிமை மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக பிலோமோனுக்கு அனுப்பப்படுகிறது. Donc Paul il envoya de nouveau, il demanda de l'accepter auprès de Philémon. என்னுடைய சுவிசேஷ நிமித்தமாக நான் அவனை பெற்றேன் என்று சொல்லுகின்றார். Je l'ai engendré à travers le ministère de l'évangile. எனக்கு அவர் ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ளுவேன் என்று வேண்டிக் கொள்கின்றான். Donc il a dit c'est pour faire ton ministère que je te le donne. அப்படியாக அந்த ஒனேசிமுக்காக பவுல் அங்கே போராடினார். Donc Paul il est en train de prier, de réprimander auprès de Philémon pour Onésime. ஆனபடியினால் அதை பார்க்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்றால், Qu'est-ce qui se passe? நீங்க கொலோசியர் புத்தகம் வாசிக்கிற 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பவுல் பொழுது Donc Colossiens 4:9. மீண்டும் அந்த ஒனேசிமு கர்த்தருக்காக எழும்புகின்றான். Donc nous voyons qu'il se réveilla. அந்த ஒனேசிமு கர்த்தருக்காக எழும்புவதற்கு காரணம் அந்த பவுல் காட்டின அந்த அன்பு. Onésime il se réveilla pour Dieu à travers l'amour de Paul. மீண்டுமாக அந்த ஒனேசிமு தேவ அன்புக்குள்ளே கடந்து வந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்து மடிகின்றான். L'amour du Seigneur. எனவே ஊழியத்தில் அங்கே விட்டு போன ஒனேசிமு திரும்பி பவுலின் அன்பினாலே கட்டப்படுகின்றான். Donc nous voyons qu'Onésime a été bâti par l'amour de சில Paul. நேரங்கள் சொல்லுவார்கள், நாங்கள் போய்வோம் ஆனால் உங்கள் மூலமாக உங்களுக்காக தான் இருக்கிறோம். சொல்லுங்க இல்லையா? Mais là il dit je pars. சொல்லியிருக்கோமா இல்லையா? C'est pour toi que je vis. எனக்கு உங்களை தான் பிடிக்கும், உங்களை தான் பிடிக்கும், உங்களுக்காக தான் இருக்கிறேன். அப்படியா இருக்கான் பவுல் நிமித்தமாக பவுலுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஒனேசிமு கட்டப்பட்டார். Donc à travers le ministère et l'amour de Paul, Onésime a été bâti. மீண்டும் தூக்கப்படுகின்றான். Il a été soulevé. இப்படியா போன ஒவ்வொரு அன்புகளையும் ஆண்டவர் அந்த அன்பின் கைகளால் எடுத்துக்கொண்டார். Donc par son amour, il a enlacé. பழைய ஏற்பாட்டு காலங்களை பார்க்கின்ற போது நான் முடிக்கின்றேன். J'aimerais en achever. உங்களுக்கு யோசேப்பு என்ற அந்த மனிதன் தெரியும். Tout le monde connaît Joseph. அந்த யோசேப்பு வந்து அன்புள்ள மனிதன். Joseph était un homme de charité. ஆனா யோசேப்பின் சகோதரர்கள் அன்பில்லாதவர்கள். Mais les frères de Joseph n'étaient pas dans l'amour. சொந்த சகோதரனையும் படுகொலை தூக்கி போட்டவர்கள். Son propre frère l'a jeté dans la caverne. அதுக்கு ஆதாரம் ஆதியா புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு On போடப்பட்டது. regarde dans Genèse 37. 37ஆம் அதிகாரம் ஆதியா புத்தகத்திலே Genèse 37, நீங்கள் 26ஆவது வசனத்தை வாசித்துங்கள் என்றார். verset 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போதும் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றார். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வெட்டவரான மீதியாளர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எங்கே தூக்கி கொண்டு போனார்கள். இங்க பார்க்கிறவர்கள் யோசேப்பை 20 வெள்ளிக்காக சகோதரர்கள் விற்றார்கள். Donc ils ont vendu pour 20 cycles d'argent. ஆனா குழியிலே தூக்கி போட்டார்கள். Ils ont mis dans la citerne. யோசேப்பு வாழ்க்கையில் பல பிரச்சனை வந்தது. Dans la vie de Joseph, il y a eu beaucoup de ஆனா tribulations. அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஆண்டவர். Donc c'est le Seigneur qui est responsable de ce ஆண்டவர் problème. அனுமதிக்காமல் ஒன்று நடக்காது. Parce que sans que Dieu le permet, cela ne sera pas. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கும் என்றால் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. Sans que Dieu nous rende digne, rien ne se passera. ஆனால் ஆண்டவர் தீமைகளை அவர் நன்மையாக மாற்றுவார். Il va changer le mal en bien. இவர்கள் பல தீமைகளை அந்த யோசேப்புக்கு செய்தார்கள். Ils ont fait tant de mal pour Joseph. ஆனாலும் அந்த யோசேப்பு ஒரு அன்புள்ளவனாக காணப்பட்டான். Mais Joseph était un homme d'amour. இந்த இஸ்ரவேலர்கள் இந்த கோத்திரங்கள் ஒரு காலம் கஷ்டப்பட்டார்கள். Nous voyons que la tribu d'Israël, ils avaient beaucoup de... எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நேரத்தை வைத்திருக்கிறார். Dieu, il a un temps. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். Il a un temps pour toutes choses. அதனால் அந்த எகிப்து தேசத்தை நோக்கி தானியத்துக்காக கடந்து வருகிறார். Donc, il venait parce qu'il y avait la famine. அந்த தானியத்துக்காக கடந்து வருகின்ற பொழுது Lorsqu'ils sont venus pour prendre de la nourriture et அந்த du யோசேப்பை பார்க்கின்ற பொழுது மற்ற சவுல் வந்த பொழுது இன்னொரு சவுலை காணவில்லை என்று அங்கு பதறுகின்றான். Donc, ils ont dit, ah, j'ai pas vu un frère, ils ont vu Joseph. அந்த சகோதரனையும் அவர் அழைத்து கொண்டு வருகிறார்கள். Ils vont même ramener l'autre frère. ஆகமத்தில் 43 போகின்ற பொழுது Donc,
நீங்கள் 29:30 வாசித்தீங்கன்னா 29:30. அவர் தன் கண்களை எடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெஞ்சமினை கண்டு, பெஞ்சமினை கொண்டு வா, பெஞ்சமினை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால், அந்த யோசேப்பு பாருங்க எவ்வளவு செய்தும் யோசேப்பின் உள்ளம் ஆறுக்கா போகும்போது சவுலுக்காக. Regardez, malgré ce qu'ils ont fait le mal pour Joseph, son cœur il fut ému de compassion pour ses frères. அதாவது பல வருஷம் தான் ஆடாவிட்டாலும் என்னாலும் தன்னுடைய சத ஆடு Donc la chair va bouger, on dit. அது பிடிக்கும். Donc ça va brûler. ஆனா மடினா பாருங்க கத்தோட பிள்ளைகளுக்கு மற்ற ஜனங்கள் காரியம் செய்யறப்ப பிடிக்குமா இல்லையா? Regardez pour les autres, ils ont des difficultés. என்னதான் பேசினாலும் என்னதான் நடந்தாலும் Peu importe lorsque nous voyons que les autres souffrent, nous on est émus de compassion. அந்த சவுல் உள்ளத்தை செய்யப்படும் வந்து அவன் உள்ளம் பொங்குகின்றது. Nous voyons que son cœur s'enflamme. அவன் அழுகின்றான். Il fut ému de compassion. அழுகிறதுக்கு இடம் தேடி ஓடுகின்றான். Il alla vers un lieu pour ஓடி pleurer. அறைக்குள்ள ஓடி போகின்றான். Il alla précipitamment dans la அங்கே chambre. போய் அவன் Et அழுகின்றான். il pleura. அவளுக்காக அழுகின்றான். Il pleura pour ses frères. இப்பாடு பார்க்கின்ற பொழுது Et après, எல்லாரும் அந்த யோசேப்பை நோக்கி வருகிறார். tout le monde venait auprès de Joseph. அந்த யோசேப்பை நோக்கி அங்கே அவனை நோக்கி வருகின்ற பொழுது Lorsque tout le monde venait auprès de Joseph, எல்லாரும் முன்பாக தன்னை அடக்கிக் கொள்ள அவனுக்கு மனம் இல்லாமல் விட்டான். regardez, il ne pouvait pas se retenir devant ses அவன் frères. சத்தமிட்டு அழுகின்றான். Il pleura amèrement. எகிப்தில் எல்லாரும் கேட்கிறார்கள். Toutes les personnes qui étaient autour, பாவம் விட்டவர்கள் கேட்கிறார்கள். donc toutes les serviteurs des Égyptiens, அந்த யோசேப்பு நேர்ந்தார்கள். எனக்கு என்ன காரியம் செய்வான்னு சொல்லி அவளுக்கு சதி செய்கிற அளவுக்கு யோசேப்புக்கு அந்த நேரத்திலே வல்லமை இருந்தது. regardez, Joseph il avait la puissance pour se venger. ஆனால் யோசேப்பு அன்பின் நிமித்தமாக அவன் ஒன்றையும் செய்யவில்லை. Mais à travers l'amour, il n'a rien fait. அவன் அழுகின்றான். Il pleura. நீங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் என்றால் Donc 45. 45 நாள்ல இருந்து அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அங்கே பார்க்கின்றவர்கள் இவ்வளவு செய்தவர்களே என்ன சொல்ற என் கிட்ட வாருங்க. Regardez, Joseph dit à ses frères, approchez-vous de moi. பக்கத்துல பார்த்தவங்க என் கிட்ட வாருங்க சொல்லுங்க. Dites à celui qui est à côté de vous, approche-toi. பக்கத்துல இருக்காங்க திருப்பாங்க என் கிட்ட வாருங்க சொல்லுங்க. Dites à votre voisin, approche-toi de moi. நான் என்ன என் கிட்ட வாருங்க சொல்லுங்க அப்போ. Dites, approche-toi de moi. நான் என்ன சொல்லுங்க மனுஷங்க அப்போ. Qu'est-ce que nous on va dire? எனக்கு கிட்டே வரக்கூடாது. Ne t'approche pas de moi. எனக்கு என்ன நடந்தாலும் தொடக்கூடாது. Il ne faut pas que tu me touches. இந்த இதிலே வந்து முடிக்கக்கூடாது. Il ne faut pas que tu sois devant mes yeux. என் கண்ணிலே முடிக்கக்கூடாது. Ne sois pas devant mes yeux. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். C'est ce que nous on va ஆனால் இந்த dire. யோசேப்புக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தபடினா Parce qu'il y avait l'esprit de Dieu இந்த en Joseph. யோசேப்புக்குள்ள கர்த்தருடைய அன்பு Il y இருந்தபடினா avait l'amour de Dieu en Joseph. நாங்கள் சொல்லி என்ன உனக்கும் எனக்கும் என்ன எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லுவோம். Nous on dit, il n'y a plus de lien entre toi et moi. என்ன முடியக்குள்ளே தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். Tu ne dois pas toucher mon எனக்கு cadavre. கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். Tu ne dois pas me toucher mon corps. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான்? Que fait தன் Joseph? சகோதரர் அத்தனை பேரும் சதி செய்த அத்தனை சகோதரர் என் கிட்ட வாருங்க. Donc il a dit à ses frères, approchez-vous இதே de போல moi. நம்ம ஆண்டோட அன்பும் கூட L'amour de notre Seigneur est நாங்கள் pareil. ஆண்டவர் அறிந்து ஞானசானம் பெற்றும் கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம். Nous avons reçu le baptême. On a ஆனால் reçu le கர்த்தரை salut. பக்கவத்துக்கு கர்த்தரை எனக்கு கிட்ட வா. Mais on fait tellement de mauvais என் choses. அருகிலே வந்து விடு. Mais le Seigneur vous dit, approche-toi. என்னோடு வந்து விடு. Viens auprès de moi. ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது வந்து எல்லாரும் ஆண்டவரோட துரோகிக்கிறார்கள். Regardez, ils ont tous trahi et péché. அவர் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் வந்து பிதாவுக்கு மன்னியும் அறியாமல் செய்கிறார்கள். Lorsqu'il était sur la croix, il a dit, Père, pardonnez. இவர்கள் எல்லாம் சேர்ந்து அத்தனை பேரையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார். Il a pardonné tout leur péché. அதுதான் அந்த இயேசுவின் அன்பு. C'est ça l'amour de notre இதை Seigneur. பார்க்கின்ற பொழுது வந்து என் கிட்ட வா. Approchez-vous de moi. நாங்கள் சொல்ல கிட்ட வரக்கூடாது, இந்த முகத்திலையும் முடிக்கக்கூடாது சொல்லுவோம். La plupart du temps, on dit ne t'approche pas. பொதுவான Ne sois pas devant mes yeux. நாங்கள் வேற பக்கத்தை ஓடி விடுவோம். On essaye de partir loin de cette personne. இன்றைக்கு இப்படி எத்தனையோ குடும்பங்கள் வந்து சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைய குடும்பங்கள் எவ்வளவு காலமாக பேசாமல் இருக்கிறார்கள். Combien de frères et sœurs et de familles ne se parlent pas depuis des années. இது எல்லாரும் பார்க்கக்கூடிய சம்பவங்களா Nous இருக்கின்றது. pouvons voir ça partout. ஆனால் அந்த கிட்ட வரத்தில் சொல்லுகிறான். Donc il a dit de s'approcher. அவர் கிட்ட போகிறார்கள். Ils s'approchèrent. கிட்ட போகின்ற பொழுது வாசிக்கும் அப்பொழுது அவன் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பின்
யோசேப்பு நான் தான். என்னை இடத்தில் வரும்படி விட்டு போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். பாருங்க சொல்லுங்க, நீங்கள் என்னை இப்படி வரும்படியாக நீங்கள் விட்டு போட்டபோது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்ப இதை யார் செய்தார்? Qui a fait cela? யோசேப்புக்கு போல பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு? Qui a ramené autour du problème à Joseph? யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணம் யாரு? Pourquoi il est parti dans la யோசேப்பு செய்யாத குற்றத்தை செய்யன்னு சொல்ல வச்சது யாரு? ஏனென்றால் ஆண்டவர் முன்னுக்கே தெரியும் வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதற்காக கர்த்தர் முன்கூட்டியே ஒரு காரியம் செய்த பொழுது அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் பின்னுக்கு பார்த்தா கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் சேர்க்கிறாங்க. உணரத்தக்கதாக கர்த்தர் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். L'Éternel, il sait pourquoi cette chose est préparée pour vous. Parce qu'il sait que c'est pour accomplir son œuvre qui va accomplir cette chose. அங்கே சொல்லுங்க வந்து தேவன் தான் என்னை அனுப்பினார். C'est Dieu qui m'a envoyé, dit-il. தேவன் தான் அனுமதித்தார். C'est Dieu qui a autorisé. அதுக்கு பிற்பாடு 6வது 7வது 8வது வாசித்து ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உலகம் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ஆண்டவர் எதுக்காக செய்தார்? பூமியில இந்த வம்சம் ஒழியாமல் இருப்பதற்கு ஆதரிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும், பெரிய வெற்றியினால் உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்ல வந்தான். Il a dit, c'est pour ça que Dieu m'a envoyé avant vous. இப்பொழுது அந்த யோசேப்பு அன்புக்குள்ளவர் வந்து விட்டார்கள். Maintenant, ils sont tous venus dans l'amour. யோசேப்பு அவரை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறான். Donc, il les prend par la main. Il les அதே prend par la நேரத்தில் main. இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் நீங்க கவலைப்படவேனாம் சொல்லுகிறான். Il a dit, ne vous affligez pas. அதுக்கு பிற்பாடு அங்கே சொல்லப்படுகிற 8வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் அல்ல, ஆனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இடத்துக்கு அனுப்பி, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும், என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் கொடுக்கும் அனைத்துக்கும் கர்த்தராகவும், எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார். அதை யார் செய்தது? கர்த்தர் செய்தார். C'est Dieu qui a établi Pharaon. இவர்கள் தேடி வந்த அந்த அன்பை யோசேப்பு தள்ளவில்லை. Donc, Joseph n'a pas repoussé ses amours. யோசேப்பு அந்த அன்புகளை சேர்த்துக் கொண்டான். Il a recueilli, il a accueilli ses அதே amours. போல ஆண்டவருக்கும் ஜனங்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாங்க. Même si le peuple a péché et était rebelle, ஆண்டவர் யாரையும் துரோகத்தை தடுக்கிற தகப்பனை l'Éternel ne repousse à personne. திருப்பி கட்டடம் வருகின்ற பொழுது Lorsqu'ils reviennent vers அவர் Dieu, சேர்த்துக் கொள்கிற தகப்பனாயிருக்கும். il va les accueillir. உண்மைதான் போன அன்புகள் திரும்பி வருமா? C'est pour cela que est-ce que les amours qui sont partis, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு இருக்கின்ற பொழுது lorsqu'ils sont en nous, இயேசுவின் அன்புகளை மீண்டும் கொண்டு வரும். l'amour de Jésus va nous சீசர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு ஓடினார்கள். comme les disciples. ஆனா ஓடின அதே சீசர்கள் Ces disciples qui l'ont மீண்டும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்தார்கள். ils viennent vers nous. கடைசியில் அவர் அன்பிலே வாழ்ந்து அவருக்காக மரித்தார்கள். Jusqu'à la fin, ils sont demeurés இளையகுமாரனுடைய கடைசி இளையகுமாரன் துன்மார்க்க வாழ்க்கைக்கு போனார். J'ai parlé de l'histoire de l'enfant cadet. மீண்டும் புத்திகளில் தகப்பனத்தில் Il இருந்தார். était dans la débauche. அந்த தகப்பனத்தில் வந்தபோது தகப்பன் கட்டி அணைத்து இருப்பதை விட மேலே கொண்டு வந்து விட்டார். Il revient avec son père et il eut la multiplication. இதையெல்லாம் ஏன் சொல்றால் நீங்கள் நான் இப்படி போய்விட்டேன் இனி எழுப்ப முடியாது நினைக்க வந்தான். Vous savez pourquoi je vous dis ça? Parce que vous êtes peut-être dans cette நான் situation. முன்னே ஜெபம் பண்ணினேன் இப்பதான் ஜெபிக்க முடியாது நினைக்க Vous வந்தான். pensez que vous n'allez pas vous lever. நான் முன்னே தேவ சமூகத்தில் வைராக்கியமாக இருந்தேன் இப்பொழுது நான் வைராக்கியம் இருக்க முடியவில்லை நினைக்க வேண்டாம். Vous pensez qu'avant j'avais le zèle et j'ai perdu le zèle. நீதிமான் விழுந்தால் முகத்தில் மடிந்திருப்பான் Le சொல்லப்படுகிறது. juste quand il tombe, 7 fois il sera relevé. கர்த்தர் மீண்டும் உங்களை எழுப்ப விரும்புகிறார். De nouveau il va vous soulever. கர்த்தர் மீண்டும் இந்த சபைக்குள்ள இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்பி நடத்த விரும்புகின்றார். Il va soulever tous les enfants de cette église afin que vous இந்த marchiez. நாள் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுவேன் கர்த்தர் மீண்டும் உங்களை எழுப்ப ஒரு வல்லமை உள்ளவராக Il இருக்கின்றார். est puissant pour vous relever. பேரை எழுப்பின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். L'Éternel qui a soulevé Pierre. சீசர் எழுப்பின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். யோனாவை எழுப்பின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். L'Éternel qui a soulevé இளைய Jonas. குமாரன் எழுப்பின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். Celui qui a relevé le jeune. ஒனேசிமை எழுப்பின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். Celui qui a relevé Onésime. யோசேப்பின் சகோதரை மீண்டும் உயிர்ப்பித்த கர்த்தர் நம்முடைய சர்வ வல்லவர். Celui qui a ressuscité les frères. அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே, L'Éternel, les frères et நான் sœurs. இப்படி போய்விட்டு நான் எழும்ப முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். Il ne faut pas dire que vous நீங்கள் எழுப்பி வாருங்கள் கர்த்தர் நீங்கள் இருந்த கடந்த கால இருந்த நிலையை விட உங்களுடைய முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை கட்ட கண்டிப்பாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Car il va
பார்க்கின்ற பொழுது Lorsque nous regardons ici, அங்கே யோசேப்பு சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது lorsqu'on regarde l'historique de Joseph, எல்லாவற்றையும் கர்த்தர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். il a tout préparé en avance. எல்லாம் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தரையில விட முடியாது. Sur la terre, même un cheveu ne peut pas tomber. இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது Lorsque nous regardons ici, நாங்கள் மீண்டும் கர்த்தரை அன்புக்குள்ள வந்து விடுவோம். il faut revenir dans l'amour de கர்த்தரை Dieu. நோக்கி பார்ப்போம். Il faut invoquer Dieu. ஒரு ஓரை கடந்த காலம் மத்தியாத்தாக ஜெபித்திருக்கலாம். Vous avez peut-être prié pendant des heures. இதை ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். Aujourd'hui, vous n'arrivez pas à prier. திருப்பி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிங்க. Priez que 5 ou 10 minutes. கர்த்தர் படிப்படியாக உங்களை எழுப்புவார். Dieu va vous relever. கடந்த காலம் வேதங்களை படிக்க முடியாமல் இருக்கலாம். Avant, vous lisez sa parole, maintenant vous n'arrivez திருப்பி pas. நீங்கள் மெல்ல மெல்ல வேதத்தை படிக்க ஆரம்பிங்கள். Commencez à lire sa parole. ஆண்டவர் உங்களை எழுப்பவெல்லாம் உள்ளவராய். Dieu il est puissant pour vous relever. அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. Aucune chose n'est impossible. கர்த்தரால் எல்லாம் ஆகும். Il peut tout faire. தேவனால் எல்லாம் ஆகும். Dieu peut tout faire. ஆண்டவர் எல்லாம் முடியும். Dieu peut tout faire. கர்த்தரை நோக்கி On பார்த்துருவோம். va tous invoquer et prier. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் மனிதையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் மனிதையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. செய்ய பொருளியரும் எதிரிகள் நண்பர்கள்
சீசரை கர்த்தர் மீண்டுமாக எழுப்பினார். ஒனேசிமை கர்த்தர் மீண்டுமாக எழுப்பினார். இளைய குமாரனை கர்த்தர் மீண்டுமாக எழுப்பினார். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் நிமித்தமாக மீண்டும் எழுப்பப்பட்டார்கள். தேவ பிள்ளையை, தேவ சபையை, கர்த்தர் அன்பு உன்னை இழுக்கும். கர்த்தர் அன்புக்குள்ளே கடந்து வா. தேவ அன்புக்குள்ளே வந்து விடு. ஆவியானவன் நடக்கட்டும். சத்துருவானவன் வெள்ளம் போல வந்தான். கர்த்தர் ஆவியானவர்களை கொடி வைப்பார். கர்த்தர் ஆவியானவர்களை வெள்ளப்படுத்துவார். கர்த்தர் ஆவியானவன் நடத்துவார். என்னை தூக்கி விட யாருமே இல்லை என்று இந்த நேரத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரன், கர்த்தர் என்னை தூக்குவார். கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்தவர், ஜோனாவோடு இருந்தவர், அப்போஸ்தலர் சீசரோடு இருந்தவர், ஒனேசிமோடு இருந்தவர், இளைய குமாரன் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் அன்பு உங்களை கட்டட்டும். அவர் அன்பு உங்களை நடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபங்கள் உங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.